விசுவாசித்து நடக்க கூடாது, தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்யக்கூடாதுங்கிறதுல பிசாசு என்ன பண்றான்? தீவிரமா செயல்படுகிறான். அப்ப ரெண்டு, ஆண்டவர் ஒரு பக்கம் போராடுகிறார், பிசாசு ஒரு பக்கம் போராடுகிறான். நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிக்க திராணி உள்ளவர்களாய் மாறணும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். யாருக்கு எதிர்த்து நிற்க? ஏன் அப்படின்னா, பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்க பலன் இல்லை அப்படின்னா தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறிடும். எப்படின்னு கேக்குறீங்களா? பிசாசு பெருமைப்பட வைப்பான், தேவன் தாழ்மையை விரும்புவாரு. இப்ப அந்த பெருமைக்கு நம்ம எதிர்த்து நிக்காம, அந்த பிசாசனுடைய விருப்பத்துக்கு எதிர்த்து நிக்காம இருந்தோம் அப்படின்னா தேவனுடைய விருப்பத்தை நம்ம எதிர்த்து நிக்கிறவங்களாய் மாறிடுவோம். தாழ்மை இல்ல, அங்க பெருமை வந்துருச்சுன்னா நம்ம இப்ப யாருக்கு எதிர்த்து நிக்கிறோம்? தேவனுக்கு எதிர்த்து நிக்கிறோம். வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். அப்ப தேவன் பிசாசனுடைய அந்த விருப்பத்துக்கு எதிர்த்து நிற்கிறார். அந்த விருப்பம் நமக்குள்ள நிறைவேறும் போது நமக்கு விரோதமாகவும் தேவன் எதிர்த்து நிற்பார். அப்ப நம்ம வாழ்க்கையில வருகிற சிந்தனைகள், உணர்வுகள், நினைவுகள், பேச்சு எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்தோம்னா அநேக நேரம் நம்ம யாருக்கு விரோதமா, யாருக்கு எதிராக செயல்படுறோம்? தேவனுக்கு விரோதமா, தேவ சித்தத்துக்கு விரோதமா தான் நம்ம செயல்படுகிறவர்களா இருக்கிறோம். ஆமாவா இல்ல? உண்மைதானே? ஆமா தானே? செய்யக்கூடாதுங்கிற காரியத்தை அநேக நேரம் நம்ம செஞ்சிடறோம், செய்ய வேண்டியதை அநேக நேரம் நம்ம செய்யாம இருக்கிறோம். இதுவே நம்ம வாழ்க்கையில பெரிய பாவமாய் இருக்கிறது. அப்ப நம்ம அதிகமாய் தேவனிடத்துல கேட்க வேண்டியது, ஆண்டவரே நாங்க உமக்கு கீழ்ப்படிய பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எனக்கு பலன் வேணும், கிருபை வேணும், ஞானம் வேணும், அறிவு வேணும், புத்தி வேணும், வாஞ்ச வேணும், தாக வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். இந்த உலகத்துக்குரிய நன்மைகளுக்காக ஜெபிக்கிறத விட இந்த உலக நன்மை எல்லாம் எப்ப வரும்னா தேவன் விரும்புகிறபடி நம்மளை அர்ப்பணிக்கும் போது, வாழும் போது, கீழ்ப்படியும் போது இந்த உலக நன்மைகளால் தேவன் நம்மளை என்ன செய்வார்? நிரப்புவார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா தேவன் விரும்புகிறத செய்யாம அதிக நேரம் நம்ம விரும்பினதையும் பிசாசு விரும்பி செய்ய வைக்கிற காரியத்தை நம்ம செய்யும் பொழுது தேவனை விட்டு விலகுகிறவர்களால் இருக்கு. தேவனை விட்டு விலகிட்டாலே இங்க சமாதானம் இருக்காது, ஆறுதல் இருக்காது, நிம்மதி இருக்காது, குழப்பம் வரும், பயம் வரும், திகில் வரும், அந்தகாரம் வரும், பாவம் வந்துரும், சாபம் வந்துரும், நம்ம சபிக்கப்பட்டவர்களால் மாறும். அப்ப நம்ம எதுக்கு அதிகமாய் ஜெபிக்கணும்? நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும்னு அதிகமா ஜெபிக்கணும்னா, நம்ம பிள்ளைகளுக்காக எதுக்கு அதிகமா ஜெபிக்கணும்? நல்லா படிக்கணும், நல்ல பணம் சம்பாதிக்க, நல்ல வேலை. அதை விட ஆண்டவரே என் பிள்ளை தேவனுக்கு கீழ்ப்படியணும், என் பிள்ளை தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும், என் பிள்ளை பரிசுத்தமாய் வாழணும், நான் பரிசுத்தமா வாழணும், என் குடும்பம் பரிசுத்தமாய் வாழணும், நீங்க வெறுக்கிறத நாங்க வெறுக்கணும், நீங்க விரும்புறத நாங்க விரும்பணும், அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ எனக்கு பலன் கொடுங்க, கிருபை கொடுங்க. நான் விரும்புறத செய்யாம வெறுக்கிறதையே செய்யறேனேப்பா. தன் குறையை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்துல அறிக்கை பண்ணி, நான் இப்படி இருக்கிறேன், என்னை இப்படி மாத்துங்க ஆண்டவரை, என் சிந்தனை பொல்லாதவைகளா இருக்குது, என்னுடைய செயல்கள் தேவன் அருவருக்கிறதா இருக்கிறது, என்னை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிச்சோம்னா நிச்சயமா நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படுமா படாதா? ஜெபிக்க வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. நம்ம ஜெபிக்க வேண்டியதுக்கு ஜெபிக்காம மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கிறதுனாலதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர்ச்சி இல்லை. நாம் அப்படி பூமிக்குரியவைகளை தேடுகிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படல. ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இந்த பூமிக்குரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்? கூட அவர் மாறுவாரா? அப்ப நம்ம அழைத்த அழைப்பு என்னன்னா, நம்ம பரிசுத்தமா வாழதான் அழைக்கப்பட்டிருக்கோம். ரெண்டாவது, தேவனுக்கு பிள்ளையாக வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த அழைப்புல நிற்கிறதுக்கு நமக்கு பலன் வேணும். நம்மளுடைய பலத்துல நிக்க முடியாது. ஆண்டவருக்கு பிள்ளையா வாழணும்னா அவருக்கு பிரியமானதை செய்யறவங்க தான் அவருடைய பிள்ளைங்க. ஆமா தானே? ஆண்டவர் சொல்றார் மத்தேயு சுவிசேஷத்துல, உங்க சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், இப்படி நீங்கள் செய்வதனால் நீங்கள் என்னுடைய புத்திரராய் இருப்பீர்கள். அப்ப தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கணும்னா
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். ஆனா அநேக நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியல. என்னால முடியல, நான் உணர்ந்திருக்கேன்.